ரீசெண்டா டிசம்பர் 27, அதாவது நேத்து நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியன் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது போன்ற பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் நேஷன் லெவல்ல நேத்து ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாங்க. அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா பர் வீக்குக்கு 5 days தான் எங்களுக்கு ஒர்க் இருக்கணும், 2 நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, எதனால அவங்க இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார் வந்து ரொம்ப பிரஷரான ஒர்க். ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல வந்து டெபாசிட்ஸ், வித்ராவல் இந்த மாதிரி பல டிரான்சாக்சன் பாக்குறதுனால அவங்கனால ஒர்க்கையும் லைஃபையும் சரியா பேலன்ஸ் பண்ண முடியாம போறனால அவங்க டிப்ரெஷன்ல ஏற்படுறாங்களாம். அதனாலதான் அவங்க வந்து லீவ் கேட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்ட்ரைக் வந்து நேத்து மட்டும் நடந்தது கிடையாது. பல வருஷமா வந்து இந்த 5 நாள் தான் பர் வீக்குக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது பேங்கிங் செக்டார் மட்டும் இல்லாம டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அரௌண்ட் 51% வந்து மோர் தென் 49 hours பர் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றாங்களாம். அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கும் மேல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் சொல்லப்படுது. இதனால பல ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏற்படுதாம். லைக் வந்து டிப்ரெஷன்ல போறாங்க, ஹைப்பர் டென்ஷன், டயாபிட்டிஸ் இது போன்ற பல டிசீஸ் வந்து அந்த ஒர்க் பண்ற பீப்புளுக்கு வந்து வருதாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க் பிரஷர்னால பல சூசைடும் நடந்திருக்கு. குறிப்பா சொன்னோம்னா 2024 அண்ணா செபஸ்டியன் பிரயல் இவங்க வந்து ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட், ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸ் தாங்க முடியல, அதாவது ஒர்க் பிரஷர்னால இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல சூசைட்ஸ் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்னால நடக்குது. நம்ம சொசைட்டில பல விஷயத்த வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியாலே ஒரு சர்வே ஒன்னு எடுத்திருக்காங்க, நேஷனல் மென்டல் ஹெல்த் சர்வே. இந்த சர்வேயோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 10% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸால சஃபர் ஆகுறாங்க. சரி அஜித், இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஜப்பான்ல வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட்ல 4 days தான் அங்க வேலை, 3 நாள் லீவ். இப்படி கொடுக்கறனால அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து 3 நாள்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க அந்த 4 நாள்ல ரொம்ப பெரிய அளவுல ப்ரொடக்டிவிட்டியா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 நாள் லீவ் வந்து கம்பெனிக்கு லாஸ் அப்படின்னு பார்க்காம என்ன எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னா இந்த 3 நாள் லீவ் கொடுக்கறதுனால அவங்க வந்து திருப்பியும் வந்து நல்ல ப்ரொடக்டிவா வேலை செய்யறாங்க. இதனால கம்பெனியோட ப்ராஃபிட் தான் இன்னும் அதிகமாகுதான். இந்த மாதிரியான சட்டங்கள் நம்மளோட இந்தியால கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட வியூ. மக்களாகிய நம்ம வந்து நம்மளே வந்து டியூன் பண்ணிக்கணும். அதாவது யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, நம்மளுக்கு பிடிச்ச கேம்ஸ், அதாவது பிசிக்கல்லா கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரியான ஒர்க் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுங்க, எந்த மாதிரி வந்து ஒர்க் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு.